அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 44வது பாட்டு. "வெள்ளி வீதியார்" அப்படின்ற ஒரு பெண் புலவர் எழுதின பாட்டு. இன்னைக்கு ஜனவரி 2ஆம் தேதி. சரியா? இது கொஞ்சம் சோகப்பாட்டு. இருந்தாலும் 2ஆம் தேதிங்கிறதுனால சொல்லலாம்னு நெனைக்கிறேன். அ துறை பாலை. பாலைங்கிறது அம் குறிஞ்சியும், முல்லையும் அதனுடைய நிலையில் திரிந்து, வறண்டு போய், அதாவது அதிக வறட்சியினால உருவாகுவதுக்கு பேர் தான் பாலை. சரியா? ஒரு சில வருஷங்கள் மழை இல்லாட்டி ரொம்ப வறட்சி ஆயிடுச்சுன்னா, அது பாலை நிலம். அது தற்காலிகமானது. அடுத்து இது என்ன அ சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டுன்னா, "இடைச்சுரத்து செவிலித்தாய் கையிற்று சொல்லியது." அதாவது கையறு நிலை அப்டின்னா, அ என்ன பண்றதுன்னே தெரியல. அ ரொம்ப வருத்தத்தில. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலன்ற அந்த மன வருத்தம் இருக்கு இல்லையா? அதுதான் கையறு நிலை. இடைச்சுரம்னா, அந்த பாலை நிலத்தில போறப்போ, அது போற வழியில நடக்கிற விஷயங்கள். சுரம்னா சூடான பகுதி. சரியா? இடைச்சுரத்து செவிலித்தாய் கையற்று சொல்லியது. பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. சின்ன பாட்டு. அதனால நான் சொல்றேன் இன்னைக்கு. நாளைக்கு பெரிய பாட்டா இருக்கும். பாட்டு நல்லா கவனிங்க. "காலே பறி தப்பினவே" காலு. சரியா? "காலே பறி தப்பினவே, கண்ணே நோக்கி நோக்கி வாள் இழந்தனவே, அகல் இரு விசும்பின் மீனினும் பலரே மன்ற, இவ்வுலகத்து பிறரே." அதாவது செவிலித்தாய் அந்த தலைவிய தேடி போறாங்க. ஏன் போறாங்கன்னா, அந்த தலைவி இருக்கால்ல, அதாவது அந்த நட்ராயோட பொண்ணு. அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தெரியாம ஓடி போயிர்றாங்க. அதாவது ஒளிச்சு ஓடி போயிர்றாங்க. அம் அந்த பொண்ணும் பையனையும் தேடி போறாங்க. அப்போ இந்த நல்ல வறட்சியான, அந்த சூடான பகுதியில நடந்து போறப்போ, எதிர்ல வர்ற கணவன், மனைவி எல்லாம் வர்றாங்க. அதாவது தூரத்தில பார்க்குறப்போ, நம்மளுக்கு 2 பேர் வர்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தேடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு, நம்ம வீட்டாளுங்க தான் வர்றாங்க அப்படின்னு தோணும். நம்ம பொண்ணு, அந்த பொண்ணோட லவ்வர் வர்றான் அப்படின்னு சொல்லி தோணும். அதேபோல அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. தூரத்தில 2 பேர் வர்றப்போ, அ அவங்க தான் வர்றாங்கன்னு நெனச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்போ, கிட்டத்தில வந்தோனே வேற ஆளு. அப்போ அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது காலே பறி தப்பினவைன்னா, கால் நடந்து நடந்து பறி தப்பினவை. நடந்து நட ஓஞ்சு போச்சாம். கால் வலிக்குது. ரொம்ப கால் வலிக்குது. நட ஓஞ்சு போச்சு. கொஞ்சம் வயசானவங்க. அடுத்து கண்ணு. கண்ணே நோக்கி நோக்கி வாள் இழந்தனவே. நோக்கி நோக்கி அதோடைய ஒளி இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப நேரமா ஃபோன் பார்த்தா கூட நம்மளுக்கு கண்ணு டல் ஆகுதுல்ல. ஒளி இழந்தன ஒரு எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த மனுஷங்கள தேடுறப்போ இருக்கிற ஒரு கஷ்டம் இருக்குல்ல. நம்ம வீட்டாளுங்களுக்கு தவிர மத்த எல்லாருமே நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அந்த பர்ட்டிகுலர் ஆள் மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. போல நோக்கி நோக்கி அந்த கண்ணோட ஒளியே இழந்து போயிடுச்சாம். அடுத்து அகலிரும் விசும்பின் அகலிரு விசும்பின் அகன்ற பெரிய இந்த பெரிய விசும்புனா வானத்துல மீனினும் அகலிரு விசும்பின் மீனினும் பலரே மன்ற அப்படின்னா இந்த வானத்துல இருக்க விண்மீன்கள் எவ்வளோ இருக்கு. அது போல கணவன் மனைவி அப்படிலாம் வந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஆனா நம்ம தேடி வந்த அந்த பர்ட்டிகுலரா அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட லவ்வர் மட்டும் காணல. அவங்கள தவிர மத்த எல்லாரும் அவங்க பார்க்க முடியுது அப்படின்றாங்க. நெறைய பேர பார்க்குறோம். நம்ம பொண்ணு நம்ம அதாவது எங்க அம்மா சொல்லும், ஸ்கூல் யூனிஃபார்ம்ல எல்லா பிள்ளைங்களும் வர்றப்போ, எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தெரியுதுன்னு. நம்ம பொண்ணா, இது நம்ம பொண்ணான்னு லைட்டா ஒரு சாயல் தெரிஞ்சா கூட தேடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரே மாரி இருக்கிறப்போ அப்படி தோணும். அதுபோல பார்த்து, பார்த்து, பார்த்து அவங்களுக்கு கண்ணு அதான பார்த்து, பார்த்து கண்ணு பூத்து போச்சு அப்படிம்பாங்க. கண்ணு வலி எடுத்து போச்சு. கண்ணுல ஒரு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எவ்வளோ பேர் வந்துகிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு நம்மளுடைய பொண்ணையும் அந்த பொண்ணோட லவ்வர மட்டும் காதலன மட்டும் காணோம். என்ன சொல்லியிருக்காங்க, "இவ்வுலகுத்து பிறரே." இந்த உலகத்துல இருக்கிற அதாவது இந்த 2 பேர தவிர மத்த எல்லாரும் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஓ! அப்படித்தானே இருக்கும். அதாவது அம் என்ன சொல்றது? அ எங்க அம்மாவுக்கு எனக்கு 30 வயசானாலும் 5 வயசு பிள்ள மாதிரியே தான் திங்க் பண்றது. இப்போ நான் ஸ்கூல் போறப்போ, இப்போ எல்லா அம்மா அப்பாவையும் சொல்றேன். கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க அந்த ஸ்கூலுக்கு போய் இந்த மறையிற பாதை வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. போதும்
சிலர் வந்து பஸ் ஏறுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பஸ் ஏறுன உடனே, சரி போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதாவது அ 5 வயசுனாலும், 10 வயசுனாலும், 20, 30னாலும் அவங்களோட அவங்களோட மனசுல அவங்க வந்து சின்ன பிள்ளைங்களாவே இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களாவே அவங்களுக்கு தோன்றது நம்மளுக்கு இது இது தெரியுமா? அது தெரியுமா? பயங்கரமா யோசிப்பாங்க. அம்மாக்கள் வந்து எத்தன வயசானாலும் எங்க அம்மா முறுகு சுடுறப்ப "என்ன பற்ற போது?" அப்படின்னு சொல்லுது. ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்றேன், "அம்மா எனக்கு நான் ஒண்ணும் சின்ன பிள்ளை இல்ல" அப்படின்னு. "இல்ல, இல்ல முறுகு சுடுறப்போ கவனமா வச்சுக்கணும். தண்ணி எதுவும் பற்றக்கூடாது எண்ணெயில." அப்படின்னு அப்படியே அதாவது நமக்கு தான் வயசு ஏறுதுன்னு தோணுது. ஆனா அம்மா, அப்பாக்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு எத்தன வயசானாலும், அந்த ஒரு 5 வயசு, 10 வயசு மாதிரியே பார்க்குறது. அது அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ ரொம்ப எப்படி சொல்றது? பாசம் மிகுதியினால நம்மள சின்ன பிள்ளையாவே பார்க்குறது. ரைட்? அந்த மாதிரி ஒரு நிலைமை. அதாவது இது வந்து யோசித்து பாருங்க. ஆ எங்கேயாவது ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆனாலே அம்மா, அப்பாக்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆ எவ்வளோ வருத்தப்படுவாங்க. காணோம், காணோம், காணோம். 5 மணிக்கு வர்றப்போலாம் 5:30 ஆச்சுன்னா கூட வருத்தப்படுவாங்க. "இன்ன காணோம், இன்ன காணோன்ட்டு." இந்த பொண்ணு ஒரு பையன கூட்டிட்டு ஓடி போயிடுது. அவன் நல்லவனா, கெட்டவனோ தெரியாது. போற வழியில ஏதாவது ஒரு பாம்பு, பூச்சி எது கடிச்சாலும் கூட அந்த மாரி சில பாட்டெல்லாம் இருக்குது. போற வழியில ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தா கூட அ பரலோகம் போக வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாலை நிலத்தில இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போற ஒருத்தன் நல்லவனா, கெட்டவனான்னே தெரியாத அந்த டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப மோசமானது. போன அது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு அம்மா, அப்பாவுக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியமானது. கல்யாணம் ரொம்ப முக்கியமானது. அவ்வளோ முக்கியமான ஒரு கல்யாணத்தில என்ன நம்மளுக்கு நல்லவனா, கெட்டவனா இந்த ரிசல்ட் தெரியாம இருக்கிறப்போ இருக்கிற அந்த கஷ்டம் ரொம்ப மோசமா இருக்கும். அது அது வேற எந்த ஒரு எக்ஸாமு எல்லாத்தையும் விட மோசமானது, நம்ம கல்யாணம் குடுக்குற பையன் நல்லவனா, கெட்டவனாங்கிறது. அது அரேஞ்ச்டு மேரேஜோ, லவ் மேரேஜோ அது ஒரு பயம். அ கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த மன அமைதி யார் குடுப்பாங்க? அந்த பொண்ணு, பையனும் தான் குடுக்கணும். அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இல்ல எனக்கு அவ்வளோ பெரிய பிள்ளைங்க இல்ல. இருந்தாலும் நான் யோசித்து பார்க்குறேன். எங்க அம்மாவோட நிலைமையிலேருந்து யோசித்து பார்க்குறேன். எங்க அம்மாயி நிலைமையிலேருந்து யோசித்து பார்க்குறேன். ரொம்ப கஷ்டம் தான். அப்படி ஒண்ணு சரியா அமையலன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ச்சே! நம்மளுக்கு உலகத்துல இவ்ளோ நல்லா லவ் பண்றவனுங்க இருக்கானுங்க. நல்லா லவ் பண்ற பொண்ணுங்க இருக்கு. நமக்கு ஏன் அதுபோல மருமகனோ, மருமகளோ அமையலன்னு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அ ரொம்ப கஷ்டமா இருக்கும். மத்தவங்களுக்கெல்லாம் நல்ல மருமகன் கிடைக்கிறப்போ நமக்கு கிடைக்கலன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அப்படி போன மாசம் என்ன நடந்தது தெரியுமா? கேரளாவுல நான் அந்த Facebookல போட்டிருந்தாங்க பார்த்தேன். ஒரு 20 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு அந்த அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா? அந்த பொண்ணோட அம்மா அப்பாவோட வீட்ல வந்து அவன் வாடகைக்கு குடியிருந்திருக்கான் மாடியில. அம்மா அப்பாவோட சேர்ந்து குடியிருந்திருக்கான். வாடகைக்கு குடி வந்தவனுக்கு அப்படின்னா சொந்த வீடு கிடையாது. சரியா? அந்த பொண்ணு அந்த பையன லவ் பண்ணியிருக்கு. 20 வயசு தான். சொன்ன பேச்சு கேட்காம ஓடி போயிட்டு அவன கல்யாணம் பண்ணிக்கிச்சு. சேம் லாங்குவேஜ் பையன் தான். கேரளா பையன், கேரளா பொண்ணு. ஒரே மதம் தான். ஓடி போய் கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கிறப்போ, அவன் ஏற்கனவே குடிப்பழக்கம், கஞ்சா பழக்கம்லாம் இருந்திருக்கு. சரிங்களா? ஆனா பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கான். அந்த அந்த பையனோட குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தி, என்னென்னமோ தொல்லப்படுத்தி, வீட்ல போய் காசு வாங்கிட்டு வான்னு கூட சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஓடி போனதுக்கப்புறம் அம்மா, அப்பா கிட்ட வந்து கேட்கறது எவ்வளோ கஷ்டம். அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணிட்டு சுமூகமா போயிருந்தா கூட வந்து கேட்கலாம். ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு, தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு, வீட்டுக்கு வந்து எப்படி காசு கேட்கறது சொல்லுங்க? அது எவ்வளவுக்கு கஷ்டமா இருக்கும். எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு வந்த? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லா ஊர்லயும் அப்படித்தான் கேட்பாங்க. அந்த பொண்ணு கஷ்டம் தாங்க முடியாம, அந்த பிரெக்னன்ட்டா இருக்கிறப்பவே 4, 5 மாசத்திலேயே 5 மாசத்திலேயே மண்ணெண்ணெய ஊத்திட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு. 20 வயசு தான். 20 வயசு. அந்த பொண்ணு தேர்ந்தெடுத்த பையன் நல்லவனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நிம்மதியா இருந்திருக்கும். நிம்மதியா அதாவது என்னத்த சொல்றது? அதுபோல ஒரு பெண்ண வந்து 20 வருஷம் வளர்த்து, ஒவ்வொரு பிள்ளையும் வந்து ஒண்ணும் நம்ம வந்து பெரிய சாதனைலாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனா ஓகே. இல்லாட்டி அது வந்து அடுத்த தலைமுறை போறதுக்கு அ தேவைப்படுற ஒரு ஆள் இல்லையா? பொண்ணோ, பையனோ. அந்த பொண்ணு பெருசாகி பிள்ளைங்கலாம் பெத்து, அது வளர்த்து, அது அது பாட்டியாகி அப்படி போகணும்ல. அப்படியே வரிசையா போகணும்ல. வாழையடி வாழையா போய்க்கிட்டே இருக்கணும்ல.
இது வந்து அம்மா, அப்பா உயிரோட இருக்கிறப்போ, பிள்ளைங்க செத்து போறது உலகத்தில ரொம்ப மோசமானது. உலகத்தில ரொம்ப மோசமானது. அந்த துன்பத்த அந்த துன்பத்த அடையிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து மனசு கஷ்டத்திலேயே போய் சேர வாய்ப்பு இருக்கு. நடிகர் விவேக் அவர்கள பார்த்தீங்களா, அவரு அந்த பையன் நல்ல அழகான பையன். நல்ல ஒரு ஆசை ஆசையா வளர்த்துருக்கிறாரு. அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் அவர் எவ்வளோ மனச தேத்திக்க பார்த்தாலும், அந்த அந்த மன கஷ்டத்த வந்து அ போக்கிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அ அத என்ன சொல்ல புத்திர சோகம். பிள்ளைங்க இறந்து போயிட்டா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 30, 40 வயசுல வந்து இறந்து போனா கூட, அம்மா, அப்பா உயிரோட இருக்கிறப்போ, அது ரொம்ப துன்பமா இருக்கும். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்? அந்த பொண்ணு வந்து 20 வயசு வரைக்கும் வளர்த்து, அவங்க வந்து கோவமாவும் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் ஓடி போயிட்டால, அதனால கோவமா இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா, கடைசில இறந்தே போயிடுச்சு. இது இது வந்து காதலா சொல்லுங்க? இது காதலா? இந்த மாரி ஒரு பையன கூட்டிட்டு ஓடி போனா, இது வந்து ஒரு புலிய நம்பி மான் ஓடுன கத. கரெக்ட்டா? ஒரு புலிய நம்பி மான் ஓடி போனா எப்படி இருக்கும்? அவ்வளோதான். ஆனா இது இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து நம்மள நம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா, நம்மள எவ்வளோ லவ் பண்ணுது? அப்போ துன்பப்படுத்தாம இருக்கணும். இந்த மாரி நடிக்கக்கூடாது. அவன் வந்து என்னென்ன கொடும பண்ணானோ தெரியல. சும்மா இருக்கிறவனுக்கே அறிவு கம்மியா இருக்கு. இதில ட்ரக்ஸு, தண்ணி அடிக்கிறவனுக்கு எவ்வளவு மூளை நல்லா வேலை செய்யும்னு யோசித்து பாரு. அதெல்லாம் பெரிய தப்பு. ரொம்ப பெரிய தப்பு. அதனால அந்த செவிலித்தாய் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி நீ யோசித்து பாருங்க. காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் தேடுறோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுது. சாயங்காலம் இருட்டிருச்சு. கண்டே பிடிக்க முடியல. திரும்பி போறப்ப எப்படி இருக்கும்? திரும்பி போறப்ப என்ன தோணும்னா, கடவுளே இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ. கடவுள்ட்ட தான் அந்த பிள்ளைய விட்டுட்டு நம்ம வீட்ல போயிட்டு சேரணும். ஏன்னா, பொண்ணோ, பையனோ சரியான ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, அத அழிச்சு, அழிச்சு திருப்பியும் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, சில சமயத்தில விலகி போகவே விடமாட்டாங்க. டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் எவ்வளவோ இருக்கு. சில ரொம்ப மோசமான முடிவு எடுக்கிற ஆண்கள்லாம் இருக்காங்க. பெண்கள் இருக்காங்க. ஏன்னா, "என்ன விட்டு போனீன்னா, அப்படி பண்ணிருவேன், இப்படி பண்ணிருவேன்." எவ்வளோ கஷ்டம். அதாவது உண்மையா லவ் பண்ணணும். எந்த குருவியாவது இவ்வளோ ஆக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுதா? எந்த குருவியாவது இவ்வளோ நடிச்சு கல்யாணம் பண்ணுதா? மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனை. சரி. இந்த வீடியோவ இத்தோட முடிச்சுக்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். நல்ல பாட்டு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். நம்மளுடைய பொதுவான விஷயம். சரியா? ரஜினி அவர்கள பார்த்தீங்களா? அவர பார்க்குறப்போ, அது என்ன நியூ இயர் வந்திருக்கனோனே, வீட்டுக்கு வெளியில வந்து ஹேப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஒவ்வொரு தடவையும் அப்படித்தான். அப்புறம் வந்து பொங்கலுக்கு வருவாரு பாருங்களேன். பொங்கலுக்கு வீட்டுக்கு வெளியில வந்து அதில ஒரு 4 பேரு எப்படியாவது ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ அனுப்பிருவாங்க. போயிட்டு ஏதாவது செய்தி வாங்கிட்டு வாங்கன்னு. ஏதாவது 2 வீட்டுக்கு வெளியில வருவாரு. ஆ ஹேப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுவாரு. இத பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? இந்த குருவி கிளாக் இருக்கும் தெரியுமா? இந்த தங்க மீன்கள் படத்தில கூட வரும். இப்படி வந்து குருவி வெளியில வந்துட்டு கிகி கிகின்னு கத்திட்டு மறுபடியும் உள்ள போய் கதவு பூட்டிக்கும். அதே போல தான் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் சொன்னாராமா, "2026 வாங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயாவ சொன்னாராமா. அது போட்டிருந்தது இந்த ஷார்ட்ஸ்ல வந்தது. என்ன ஒரு ஆசை! ஏற்கனவே மக்களுக்கு கரண்ட் பில் கட்டி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். ஆனா இவரு அ எங்கெல்லாம் வர்றாரு, எங்கெல்லாம் மீட்டிங்க்கு போணுமோ கரெக்ட்டா அங்கெல்லாம் போயிடுறாரு. ரஜினிகாந்த் அவர்கள். ஆனா பாருங்க, சென்னையில வெள்ளம் வந்ததுல்ல, இப்போ இப்போ இந்த வருஷம் 2025 வெள்ளம் வந்தா மட்டும் 2024 வெள்ளம் வந்தா மட்டும் அவர் வீட்டு முன்னாடி வாசல்ல தண்ணி நின்னா கூட வெளியில வரவே மாட்டாரு பார்த்துக்கோங்க. இவர போல தான் நீங்கலாம் சாமி கும்பிடணும். சாமி அதாவது விழுந்து விழுந்து சாமி கும்பிடணும். ஆனா, ஒரு பயலுக்கும் காசு குடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, அமீர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது கல்லூரி படிப்பை அ பாதியிலே அ அதாவது சரியா படிச்சு முடிக்காம இருந்த விஜய் அவர்களைய அ ஹீரோவாக்கி நடிக்க வச்சு அவர முன்னேத்துனாரு. ஒரு அப்பா வந்து தான் பையன் கெட்டு போணும்னு நெனைக்கவே மாட்டாரு. அப்டின்றாரு. பையனுக்கு 50 வயசு ஆகுது. இன்னமும் பக்கத்திலேயே அப்பா வச்சுக்கிட்டு இருந்தா என்ன எப்படி இருக்கும் சொல்லுங்க? இவரு சொல்றாரு அமீரு, அவர் நல்ல புத்திசாலி. நீங்க நல்லா கவனிச்சு கேளுங்க. தான் கூடவே இருந்த செ சாதிக்கின்றவனுக்கு என்ன பிசினஸ்ன்னே இவருக்கு தெரியாதாமா.
எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது குடும்ப நண்பர், ரொம்ப வருஷமா தெரிஞ்ச ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டாரு அவரு. சாதிக். சமீபத்தில ஃப்ரெண்ட் ஆனவர்லாம் சொல்லலப்பா. ரொம்ப வருஷமா தெரியுன்றாரு. அவன் என்ன பிசினஸ் பண்றான்னே தெரியாத மாமி இருக்கு. ஆனா, விஜயோட கூட இருக்கிறவங்க, விஜய் ஏமாத்திருவாங்களாம். இதுக்கு பேரு தான் தூரப்பார்வை. தொலைநோக்கு பார்வைன்றது. கிட்டத்துல ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் என்ன பிசினஸ் பண்றான்னே தெரியாதாம்மா. ஆனா, விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாரும் விஜய் ஏமாத்திருவாங்க. அவன் சின்ன குழந்தை. இப்பதான் 1ஆம் கிளாஸ் போகுது ஏமாத்துறதுக்கு. ஆனா, இவருங்கள்லாம் ஏமாத்திருவாங்க. யாரு புசி ஆனந்த், அவது எல்லாரும் ஏமாத்திருவாங்களாமா. ம். கூட இருக்கிறவங்கன்னா அவங்க தானே. ஆனா, எப்படி சொல்றாரு பாருங்க. அப்பாவ கூட்டிட்டு போயிட்டு வச்சுக்கணுமா. அதாவது முதல் மாநாட்டுக்கு அப்பா, அம்மா 2 பேரும் போனாங்களா? தாவேகா மாநாட்டுக்கு. 2வது மாநாட்டுக்கு அப்பா, அம்மா போனாங்களா? அடுத்த மாநாட்டுக்கும் போவாங்க. என்ன? அடுத்த மாநாட்டுக்கும் போவாங்க. ஆனா, அங்க மனைவி, பிள்ளைங்க மட்டும் வரமாட்டேங்கிறாங்களே, ஏன் அத பத்தி பேச மாட்டேன்றாரு? என்னமோ அப்புறம் தான் பாமகவ பாருங்களேன். பாமகல அவரே சொல்றாரு. "பெத்து வளர்த்த அப்பனுக்கே நேர்மையா இல்ல. மக்களுக்கு எப்படி நேர்மையா இருப்பேன்?" அப்படின்னு அவரு கேட்கிறாரு. அப்படின்னு இந்த தலைப்புல போட்டிருக்காங்க. ராமதாஸ். நல்ல மனுஷன்ல. எனக்கே நேர்மை இல்லாதவன், உன் மக்களுக்கு எப்படி நேர்மையா இருப்பான்? அப்படின்னு கேட்கிறாரு. அதுபோல விஜய் அவங்க அப்பா சொல்லுவாரா? என் மகன் எனக்கே அவன வந்து பெரிய நடிகராக்குனேன். அவனுக்கு சரியா நடிக்க தெரியாது. எப்படியோ தப்பி தப்பி தேத்தி விட்டு பெரிய நடிகராக்குனேன். என் மகன் கோடிக்கணக்கில சம்பளம் வாங்குறான். மோகன்லாலு, மம்முட்டி கூட இவ்வளோ சம்பளம் கிடையாது. ஆ சும்மா போற கழுதைக்கு. இவ்வளவு சம்பளம் வாங்க வச்சிருக்கேன். என் மகன் என்னையே மதிக்க மாட்டேன்றான். எப்படி இந்த தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு ஏன் விஜய் அவங்க அப்பா சொல்ல மாட்டேங்கிறாரு? அதான். சரிங்களா? அதுதான் வந்து கல்ச்சர்ன்றது. நம்ம ராமதாஸ் வந்து அ திண்டிவனம் பகுதியை சேர்ந்தவர். அவரு உண்மைய பேசுறாரு. இவங்க எந்த ஊர்க்காரங்கங்கிற உண்மைய கூட சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா லை டிடெக்டர் கூட குழம்பி போயிரும். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிங்க. விஜய் அவங்க அப்பா, அம்மா, மனைவி, பிள்ளைங்க. பிள்ளைங்க அவரன்னு போட்டா சொரையா முளைக்கும். சொல்லுங்க. அப்பா மாதிரி தான் பையன் இருக்கிறாரு. "சிஎம் சார் நீங்க என்ன வேணா பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கூட அந்த ஏர்போர்ட்ல பார்க்குறாங்க, அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே போறாரு. இதெல்லாம் வந்து இது வந்து உண்மையான சிரிப்பு கிடையாது. ஆர்ட்டிஃபிஷியலா சிரிக்கிறது. இது போல தான் சினிமாக்காரங்க வந்து சிரிங்க அப்படின்னோனே சிரிப்பாங்க. அழுவுங்கன்னா அழுவுவாங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ரியல் கிடையாது. அவரு அவரு வந்து தப்பு பண்ணிட்டாரா? என்ன தப்பு பண்ணிட்டாரு? அவரு கத்துக்கணுமா? இங்க பாருங்க, அமீர் வந்து எல்லா கட்சிக்கும் போயிட்டு வருவாரு. என்ன? எல்லா கட்சிக்கும் போயிட்டு திரும்பவும் திமுகவுக்கு போயிடுவாரு. அங்க மக்கள் நீதி மையம் போனாரா? அது அவ்வளோதான் ஊத்திக்கிச்சு. இவர் வந்து இப்போ சந்திக்கணும். விஜய சந்திக்கணும். சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சிரும். இவர் வந்து வைகோ மாதிரி முடிஞ்சிரும். எல்லாருக்கும் அப்படியே பாசம் பொங்குற மாரி பேசுவாரு அமீர். சீமான நான் மதிக்கிறேன். அவரோட கொள்கையில எனக்கு முரண்பாடு இருக்கு. என்னத்த முரண்பாடு இருக்கு? ஏன்னா திமுக மட்டும் அ மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணிட்ட மாரி. நேரா ஏன்னா என்ன இருந்தாலும் சொல்லுங்க. மலை போல குவிச்சு வச்சிருக்கிற செல்வம் திமுகட்ட இருக்கு. யோசித்து பாருங்க. சீமானுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? சீமானுக்கு தான் காசு குடுக்கணும். கட்சி நிதின்னு குடுக்கணும். திமுகவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க ஏற்கனவே செல்வம் குவிஞ்சு கிடக்கு. எவ்வளோ காசு இருக்குன்னே தெரியல. ம். எவ்வளோ காசு இருக்குன்னே தெரியல. எந்த இது எந்த அக்கவுண்ட்ல எவ்வளோ காசு இருக்குன்னே தெரியல. அவ்வளோ காசு வச்சிருக்காங்க. பாவம் கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் அயராது உழைத்தவர் கலைஞர். அவ்வளோ செல்வம் கொட்டி கிடக்குது. தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குது. ஆனா அவங்க கிட்ட நெறைய காசு இருக்கு. அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்ல சின்ன கட்சியா இருக்கிற நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? அவர் என்ன இந்த ஏதாவது படம் டைரக்ட் பண்றாரா? இல்ல நடிக்கிறாரா? ஒண்ணுமே கிடையாது. யோசித்து பாருங்க. என் கூடவே இருந்த ஒருத்தன், அவன் என்ன பிசினஸ் பண்ணான்னே தெரியாது. சாதாரண ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ்னா, அப்படியே செல்வம் கூடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் தான். இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். கேரளாவுல ஒரு 10, 15 பேர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ இயருக்கு பெங்களூர்லேருந்து போதைப் பொருள கொண்டு வந்திருக்காங்க. நல்லா படிச்சவங்க எல்லாருமே. ஏன்னா, நெற இந்த காலத்தில நெறைய செலவு பண்ண காசு தேவைப்படுது. ஒரு மிடில் கிளாஸாவோ, ஒரு மிடில் கிளாஸ்ன்னு கம்மியா வாழ்றதுக்கு விருப்பமே கிடையாது. கல்வி கூட பத்தலன்றேன். இன்ஜினியரிங், டாக்டர் படிச்சிருந்தா கூட டாக்டர்கள் கூட இந்த ட்ரக்ஸ் வாங்குறாங்களாம். டாக்டர் பெரிய வேலை, இன்ஜினியர் பெரிய வேலை, அப்படி இருந்தும் பணம் பத்தலன்றாங்க.
வாழ்க்கைக்கு பணம் பத்தலன்றாங்க. என்ன மாரி ஆளுங்க தான் 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும்னு உட்காந்துருக்காங்க. பாவம் செய்யக்கூடாது. எவ்வளவு காசு? இது இங்க பாருங்க பிஜேபி பதவியில இருந்ததுனால மட்டும் தான் அமீரோட ஃப்ரெண்ட் சாதிக்கு பிடிக்க முடிஞ்சது. ஏன்னா வந்து ஆஸ்திரேலியாவிலயும், நியூசிலாந்துலயும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுல இருந்து தான் ட்ரக்ஸ் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து இந்த போதைப் பொருள் வந்திருக்கு. மளிகை பொருளோட கலந்து செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பாக்கெட்டுக்குள்ள போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. பிஜேபின்றதுனால மட்டும் தான் அவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லன்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து இப்படியே போற போக்க பார்த்தா என்ன பொறுத்தவர காங்கிரஸ் வந்து பதவிக்கு வரவே கூடாதுன்றேன். காங்கிரஸ் பதவிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இந்த இந்த மக்களோட காலு தரையில நிக்காது. பறந்துகிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து பிஜேபி தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? பிஜேபி எனக்கு பிடிக்குங்கிறதுனால இல்ல. காங்கிரஸ் பிடிக்கல. காங்கிரஸ் பிடிக்கலங்கிறதுனால வேற வழி இல்ல பிஜேபி. அதாவது இது நெகட்டிவ் சப்போர்ட். 3வது ஆம் ஆத்மின்னு ஒண்ணு வர்றது மாரி இருந்துச்சு. அவ்வளோதான் காணாம போச்சு. அதனால அப்புறம் இன்னொரு கதை சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப கடுப்பா இருந்தது தெரியுமா? இல்ல, இல்ல சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரம் அப்படின்னு ஒரு சிங்கப்பூர் படம். சிங்கப்பூர் மீடியா கிராப்ன்னு நினைக்கிறேன். சரியான குப்பை படம். உண்மையிலே அதாவது இப்ப பிரம்மயுகம்னு ஒரு மலையாள படம் பார்க்குறப்போ, அதுல வந்து ஒரு பயம் இருக்குல்ல. அதாவது நான் பேய் படம் பார்க்க மாட்டேன். ஆனா அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பேய் படம் பார்த்தேன். அவ்ளோ நல்லா இருந்தது. அ லோகான்னு ஒரு படம் வந்தது. லோகா தானே. அதுல ஒரு 10 அந்த அந்த கேரக்டர் யட்சி. யட்சின்னா நம்ம லாங்குவேஜ்ல அணங்கு. அந்த பேய் பறந்து பறந்து போற மாரி காமிப்பாங்க தெரியுமா? அதுக்கு மேல ஒரு சஸ்பென்ஸும் இல்ல. அதுக்கு மேல நான் பார்க்கவே இல்ல. ஏன்னா இங்கிலீஷ் படத்துல அப்படித்தான் ஸ்பைடர்மேன் பறந்து பறந்து போவாரு. அதுக்கு மேல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. ஆனா பிரம்மயுகம் சூப்பரா இருந்தது. நல்ல படம். அருமையா இருந்தது. இந்த படத்த நான் சொல்றேன் கேளுங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரம். உண்மையிலே சொல்றேன். இவங்களுக்கெல்லாம் சிங்கப்பூர்ல தமிழ் பேச, எழுத, படிக்க கத்துக்கிட்டதுனால, இந்த இதனால என்ன பிரயோஜனம்னு நான் கேட்கிறேன். இந்த படத்துல என்ன பிரயோஜனம்? எழுத படிக்க கத்துக்கிறதுனா, ஏதாவது ஒரு நல்ல புக்கையாவது படிக்கலாம். அவங்க என்ன எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு பொண்ணு அதாவது இந்த பிரம்மயுகம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஃபீல் இருக்குல்ல. இந்த படத்த பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? இது போல ஒரு கஷ்டம் யாருக்குமே எந்த அம்மா, அப்பாவுக்கும் வரக்கூடாதுன்னு தோணுச்சு. அந்த படத்த பாசிட்டிவா முடிச்சிருக்காங்க. பட் அது பாசிட்டிவா முடியவே கூடாது. நிஜ வாழ்க்கையில. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கத. கத சொல்றேன் கேளுங்க. YouTubeல இருக்கு. அந்த கதைய சொன்னா தான் உங்களுக்கு புரியும். எனக்கு வருத்தப்படுறேன்ட்டு. ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஆள ஒருத்தர லவ் பண்ணுது. நாங்க 1 வருஷமா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லுது. அந்த லவ் பண்ற நபருடைய வயசும், அப்பாவோட வயசும் ஒண்ணு. இத கேட்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? காதலனும், அப்பனுக்கு ஒரே வயசு, ஒரே ஜெனரேஷன். இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு டயலாக் சொல்லும். அது ரொம்ப முக்கியமான டயலாக். அ என்ன இவர அளவுக்கு யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. பார்த்துக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ, அத அவர் அப்படியே புரிஞ்சுக்கிறாரு. என்ன அவர் நல்லா பார்த்துக்குவாரு. என்ன நல்லா பார்த்துக்குவாரு. 10 வருஷத்துல பரலோகத்துக்கு போயிடுவாரு. நான் உண்மைய தானே சொல்றேன். அப்பா வயசுன்னா, அப்பாவும் அப்பா வந்து சொல்றாரு. எதேர்ச்சியா பேசுறப்போ, யாருன்னு தெரியாம பேசுறாரு. அப்பா சொல்றாரு அந்த நபர்ட்ட, என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்க. நம்மலாம் ஃப்ரெண்ட் நம்மலாம் ஒரே ஏஜ் குரூப்பு. பேர சொல்லி கூப்பிடுங்கன்றாரு. அதே நபரா போயிட்டு நம்ம மருமகனேன்னு கூப்பிட முடியுமா? அந்த பொண்ணு சொல்லுது. நான் கல்யாணம் பண்ணா அவர தான் பண்ணுவேன். கடைசில அந்த அப்பா என்ன சொல்றாரு, "அ நான் என்னோட ஈகோவால என் பொண்ணோட சந்தோஷத்த அ கெடுக்க விரும்பல." ஈகோவாமா. அதாவது இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயசுக்கு ஏத்த மாரி தான் கல்யாணம் பண்ணணும். 1, 2, 3 ஒரு 5 கூட முன்ன பின்ன இருக்கலாம். அது கூட ரேரா தான் இருக்கும். 1, 2, 3 வித்தியாசம் இருந்தா கூட பரவால்ல. ஆனா ஒரு ஜெனரேஷன் அப்பா தலைமுறை, பிள்ளை தலைமுறையும் கல்யாணம் பண்ணா எப்படி வழங்கும்னு சொல்லுங்க? அந்த அப்பா சொல்றாரு, "என்னோட ஈகோவால என்னோட பிள்ளையோட சந்தோஷத்த நான் கெடுக்க விரும்பல. அவளுக்கு இஷ்டப்பட்டது கல்யாணம் பண்ணட்டும். என்னோட ஈகோ தான் காரணம் ஏத்துக்கல." என்னோட ஈகோ தான் காரணம்ன்றது எவ்வளவு ஒரு திருட்டுத்தனம் பாருங்க. அது பொருந்தாத காதல். பொருந்தாத திருமணம். ஒரு தலை காதல விட மோசமானது இது.
பொருந்தாத திருமணம். ஒரு ஒரு லேடி கூட கேட்பாங்க, "இது யார் உங்க அப்பாவான்னு?" நம்ம தமிழ் சினிமால விடுகதைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? விடுகதை. பிரகாஷ் ராஜும் ஒரு சின்ன பொண்ணும் நடிச்சது. எல்லாரும் கேட்பாங்க, "இது உங்க அப்பாவா? உங்க அப்பாவான்னு?" அந்த மாரி ஒரு கதைய எடுத்து வச்சுட்டு, அப்புறம் கடைசில வந்து அந்த அந்த நபருக்கு பேத்தி இருக்கும். பேத்தியே டீனேஜ் பிள்ள. ஒரு 17, 18 வயசுல இருக்கும் பேத்தி. அது சொல்லும், "தாத்தா அ மீரா ஆன்டி எப்ப கல்யாணம் பண்ணி" தாத்தா கல்யாணம் பண்ணா மீரா ஆன்டியா? பாட்டியா? தாத்தா மீரா ஆன்டிய எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு. அதாவது ஒரு கல்யாணத்துல ஒரு விஷயத்த முடிக்கணுங்கிறதுக்காக, ஏதோ அந்த ம மருந்து கசக்குற மருந்து மருந்து கூட கிடையாது. அது விஷம். அவ்வளோ மோசமான ஒரு விஷயத்த எப்படியாவது நடக்க வைக்கணும் அப்படின்றது வந்து வலிய ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஆர்டிஃபிஷியலா இருக்கும். ஒரு ஃபீலிங்ஸே கிடையாது. ஆர்டிஃபிஷியலா இருக்கு. எல்லாரும் இந்த அப்பாவுக்கும் அதாவது அந்த தாத்தாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ற மாரி கதைய முடிக்கிறாங்க. இது வந்து பொருந்தாத காதல். பொருந்தாத காதல். லவ்வே இல்லாத 2 பேர கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதுவும் தப்பு. கட்டாய கல்யாணம், ஃபோர்ஸ்டு மேரேஜும் தப்பு. ஆனா இதுபோல ஒரு ஜெனரேஷன் இன்னும் இத சொல்ல வந்து மறந்து போயிட்டேன். அவர் வந்து நல்லா பார்த்துக்குவாரு, நல்லா பார்த்துக்குவாரு. ஏன் நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்றேன் கேளுங்க. அது வந்து ஏஜுக்குரிய அனுபவம். ஒரு அப்பா இருக்கிறாரு. மனைவி இறந்துட்டாங்க. அப்புறம் சின்ன பிள்ளை அவரோட பொண்ண வளர்க்குறாரு. ஸோ மனைவியோட அவர் பழகுனதுனால ஏற்பட்ட அதாவது அம்மா, தங்கச்சி, மனைவி, தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது பெரிய பேத்தி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இத்தன பெண்களுடைய அறிவையும், அவர்களுடைய பேசின அந்த அனுபவத்தையும் வச்சு, ஒரு சின்ன ஒரு 25, 30 வயசு பெண்ண வந்து எப்படி நடத்தணுன்ற அந்த நாலேட்ஜ் அவருக்கு அதிகமா இருக்கும். அதாவது இந்த மனப்பக்குவம், அந்த அ வே ஆஃப் டாக்கிங்லாம் நல்லாருக்கும். ஒரு 30 வயசு பையனுக்கும், ஒரு 25 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா சண்டை வரும், ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனா, இப்படி வேற ஜெனரேஷன் கேப்ல கல்யாணம் பண்ணா, அவங்களுக்கு வந்து பெண்கள பத்தி நெறைய அறிவு இருக்கு, அந்த நபருக்கு. அதனால அவர் நல்லா பார்த்துக்குவாரு. புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்குவாரு. எப்படி இருக்கும்? நல்லா பார்த்துக்குவாரு. ஒரு ஜெனரேஷன் கேப்ல. நல்லா பார்த்துக்குவாருன்றதுக்காக, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புது. அவ்வளோ பாசமா இருக்கிறாரு, லவ் பண்றாரு. ஆனா வந்து, இந்த மாரி ஒரு கல்யாணத்த அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இல்ல எந்த உலகத்துல எ ம் செவ்வாய் கிரகத்திலேயே ஒரு குடும்பம் இருந்தா கூட ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு இந்த படம் பார்த்து 2 மறுநாள் எனக்கு தோணுது, இந்த கல்யாணத்த பார்த்தீங்கன்னா, அப்படியே பெரியார் மணியம்மையோட கல்யாணத்த பார்த்த மாரியே இருக்கு. அதுக்கு கூட அந்த டைம்ல அந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க போராட்டம் பண்ணாங்களாம். இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அம் அது வந்து மத்தவங்க கேட்பாங்கல்ல, என்ன உங்க தலைவர் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது அவங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டினஸ்னால போராட்டம்லாம் பண்ணாங்களாம். இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்க கல்யாணம் நடந்துருச்சாமா. எப்படி? அதாவது பிடிவாதம்னாலும் பிடிவாதம், பெரியாருக்கு இவ்ளோ பிடிவாதம் இருக்கக்கூடாது. இதுல வந்து மணியம்மையோட அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால கேட்க ஆள் இல்ல. மணியம்மையோட அம்மாவுக்கும் மணியம்மை ஃபர்ஸ்ட்டு புள்ள. அடுத்து 3 பிள்ளைங்க இருந்திருக்கு. அதனால அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. சரி, இதோட கதைய முடிச்சிடலாம். அதாவது அந்த படத்த அதாவது பொதுவா சிங்கப்பூர், மலேசியா படங்கள்லாம் வந்து அவ்வளோ இயல்பாலாம் இருக்காது. இயல்பா இருக்காதுன்னா, அது ஏதோ ஒரு செயற்கையா இருக்கிற மாரியே இருக்கும். என்னவோ தெரியல. ஆனா எனக்கு அந்த படம் பிடிக்கவே இல்ல. நீங்க வேணா ஒரு தடவ பாருங்க. ஆனா, இந்த மாரி நடக்கவே கூடாது யார் வாழ்க்கையிலயும் நெனச்சுக்கோங்க. இந்த உல்ஃப் படத்துல கூட பயமா இருந்துச்சுன்னு சொன்னேன் தெரியுமா? ஒரு பொண்ணு வந்து தன்னோட வயசுல பெரியவர நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்றேன்னு சொல்றப்ப, அது அதோட அ நம்மளோட ஆர்கியூமென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு இது வேணாம், வேணாம், வேணான்னு சொல்ல சொல்ல, அதுக்கு நான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாரி அத ஆர்கியூ பண்றப்போ இருக்கிற அந்த மன கஷ்டம் இருக்குல்ல, அது பேய் படத்த விட மோசமானது. அவ்வளோ அந்த பொண்ணு ஆர்கியூ பண்ணும். எனக்கு புடிச்சிருக்கு, புடிச்சிருக்கு, புடிச்சிருக்குன்னு.